இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் அட்டைதாரருக்கு தற்போது வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ஜாய் வேரியஸ் சர்வீசஸ் சீம்லெஸ்லி வித் ஆதார் பேஸ்ட் ஓடிபின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் இஃப் யுவர் மொபைல் நம்பர் இஸ் சீடட் வித் ஆதார் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேன் பி சீடட் வித் ஆதார் அட் எனி ஆதார் சென்டர் ஆர் கான்டாக்டிங் நியரஸ்ட் போஸ்ட்மேன் வித் அப்ளிகபிள் ஃபீஸ் ஆஃப் ₹50 சொல்லியிருக்காங்க. ₹50 பேமெண்ட் பண்ணி இ-சேவை மையத்திலையும் நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு போஸ்ட்மேனிடம் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் லிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது, ஆஃப்லைன் மெத்தடை தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஆர் கரெக்ஷன் ஆர் அப்டேட் ஃபார்ம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதற்கடுத்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்தியனாக இருந்தால் ரெசிடென்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் ஆதார் நம்பர் இருக்கும். அதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் வந்து ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண பிறகு நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறதால மொபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க. கேர் ஆஃபில் உங்களோட ஃபாதர் நேம் அல்லது கார்டியன் நேம், ஹவுஸ் நம்பர், லேண்ட்மார்க், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பின்கோடு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வந்து என்ன மொபைல் நம்பர் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிறீங்களோ அல்லது சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ 10 டிஜிட் மொபைல் நம்பர் வந்து கிளியராக என்டர் பண்ணிக்கிங்க. அதற்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண தேவைப்படும். 7வது பாயிண்ட் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபார்ம்லேயே கடைசியாக பார்த்தீங்கன்னா தம் இம்ப்ரெஷன் ஆர் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட சிக்னேச்சர் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகன்ட் சிக்னேச்சர் தம் பிரிண்ட் இருக்கும். அது ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ₹50 அல்லது ₹100 அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ண பிறகு நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி அதோடைய பேக் சைடு ரெசிப்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் இவ்வாறு நம்பர் இருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே லிங்க் ஆகிடும். லிங்க் ஆன பிறகு உங்களுக்கு SMS மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.